வெள்ளச்சாமி என்ன விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியுமா? சொல்லாம எப்படி தெரியும்? யோ போயா, ஒரு விஷயம் சொல்ல வந்தா அடிக்கிற. தெரியாம அடிச்சிட்டுண்டா. சொல்றா. சொல்ல மாட்டேன் போயா. சொல்லுப்பா, இல்லைன்னா தலையே வெடிச்சிரும். அதாவதுயா. மறுபடியும் அண்ணனே ஆரம்பி. சரி போய் தொலை. நம்ம கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில் உணவு பதப்படுத்தலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி சொல்கிறாங்க. அறிவியல் அறிவோம், இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். தொடர்ந்து கேளுங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திர அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உணவறிவியல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கான முறைகளை பற்றியும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சியில் முதலாவதாக உணவுப் பொருட்களின் பாதுகாப்பு பற்றியும் அதில் இருக்கக்கூடிய அறிவியலையும் நாடக வடிவில் கேட்கலாம். நாடகத்தை எழுதியவர் சதீஷ். நாடகத்தில் நடிக்கும் கதாபாத்திரங்கள் சதீஷ், தினேஷ், பாலு. வாங்க நேயர்களே, நாடகத்தை கேட்கலாம். என்னென்ன காலையில் பையன் பிறந்தநாள் விழாலாம் எப்படி போணுச்சு? அங்கிள் நான் சொல்கிறேன், சூப்பராக போச்சு. நிறைய கூட்டம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்படியாப்பா? ஆமாம் ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். சாப்பாடெலாம் சும்மா தடப்படலாம் செஞ்சிட்டீங்க போல். சாப்பாட்டுக்கே ரொம்ப செலவு பண்ணிடுவீங்க போலப்பா. வீட்டில் வேறு விசேஷம் இருந்துச்சு, அதனால் என்னால் வர முடியலப்பா. இருந்தாலும் மனசு கேட்கல, அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். அட பரவாயில்லப்பா, நீ இப்போ வந்ததே ரொம்ப சந்தோஷம்தான். வாப்பா, சாப்பிட்டே பேசலாம். சரி அண்ணே. என்னப்பா சாப்பாடெலாம் எப்படி இருக்கு? காலையில் செஞ்ச சாப்பாடுனாலும் இப்போ வரைக்கும் சும்மா அருமையாக இருக்குதுப்பா. அப்பா இவ்வளோ சாப்பாடு மிச்சமாக இருக்கே, இதெல்லாம் என்ன பண்ணலாம்ப்பா? வேற என்ன பண்ணுறது, மிச்சமாக இருக்கிற சாப்பாட்டெல்லாம் கீழே கொட்டுற வேண்டியதுதான். என்னண்ணே எப்படி சொல்கிறீங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் என்னென்னா சாப்பாடை கீழே கொட்ட போகிறேன்னு சொல்கிறீங்க? ஆமாம்ப்பா, அங்கிள் சொல்கிறதும் கரெக்டு தான். எங்கள் டீச்சர் கூட உணவு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கதா கிளாஸில் சொன்னாங்க. ஆமாம் கண்ணு, நீ சொன்னது சரிதான். இந்தியா உட்பட பல நாடுகளில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பசி பட்டினியால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்னமும் இந்த உலகத்தில் பசியால் இறந்து போகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? அப்பா, எனக்கு ஒரு ஐடியா. சாப்பாடெல்லாம் கெட்டு போகாமல் நல்லா தானே இருக்குது. நாம் ஏன் இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? அவங்களுக்கும் ஒரு வேளை சாப்பாடு கிடைச்ச மாதிரி இருக்குமில்லப்பா. சூப்பர்டா கண்ணு, ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்க. பிறந்தநாள் அதுவுமா, இல்லாத 4 பேர்த்துக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் உனக்கு வந்து சேரும். சரி கண்ணு, அப்படியே பண்ணிடலாம். ஆனால் இதே மாதிரி நம்ம வீட்டில் மிச்சமாகிற சாப்பாட்டையெல்லாம் தினமுமா கொண்டு போய் கொடுக்க முடியும்? அப்பா, அதுக்கு தான் சாப்பாட்டை வீணடிக்காமல் அளவாக செய்யணும்னு எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க. ஆமாப்பா, உணவு பற்றாக்குறைக்கு இன்னொரு காரணம் நம்ம சாப்பாட்டை வீணடிக்கிறதும் தான். அதுக்கு நாம் என்னப்பா பண்ண முடியும்? எவ்வளோ தான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் சாப்பாடு வீணாகத்தானே செய்யுது. அதை எப்படி தடுக்க முடியும்? உணவு வீணாகாமல் தடுக்கிறதுக்கு தானே உணவு பாதுகாப்பு முறைகளாக இருக்குது. ஆமாம் அங்கிள், எங்கள் டீச்சர் கூட இதை இங்கிலீஷில் ஃபுட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா 2 பேரும் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னே, நம்மக்கிட்ட உணவு கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் சில வழிமுறைகளை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்கண்ணே. முதல்ல, சில உணவுகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதை வெயிலில் போட்டு உலர்த்தி அதில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துகிட்டே காய வைப்பாங்க. இது மூலமாக அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அங்கிள், நீங்கள் சொல்கிறது கருவாடு மாதிரியான உணவை தானே? ஆமாம் கண்ணு, இது கருவாட்டுக்கு மட்டும் இல்லை, திராட்சை, அத்திப்பழம் மாதிரி பொருட்களுக்கும் இது பொருந்தும். நம்ம கடையில் வாங்குகிற ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட இப்படி தான் உலர வச்சு பாதுகாக்கிறாங்க. அட, நம்ம வீட்டில் கூட பழைய சாதத்தை காய வச்சு வத்தல் போடுறோமே, அப்படி தானே? ஆமாண்ணே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அடுத்து இதில் இருக்கிற முக்கியமான இன்னொரு முறைங்கிறது உப்பிடுதல் தான். உப்பிடுதல் அப்படின்னா என்ன அங்கிள்? அது ஒன்றும் இல்லை கண்ணு, சில உணவுகள் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் கூடுதலாக உப்பு போட்டு வைப்பாங்க. இதன் மூலமாக அந்த உணவுகள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அட, நம்ம வீட்டில் ஊறுகாய் போகிறோமே, அதைத்தானே சொல்கிற? ஆமாண்ணே அதே தானே. அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற அறிவியல் முன்னேற்றத்தை பயன்படுத்துறது மூலமாக நம்ம காய்கறி பழங்களை கூட ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாக்கிறோம்.
இது கூட ஒரு வகையில் உணவு பாதுகாப்புக்குள்ளே தான் வரும். அங்கிள், எங்கள் டீச்சர் கூட ஃபுட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி கிளாஸ் எடுக்கிறப்போ பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் பற்றி சொன்னாங்க. அட, அது என்ன கண்ணு பேக்கேஜ்டு ஃபுட்ஸு? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்ப்பா. உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் நீண்ட நாள் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட சில அங்கீகரிக்கப்பட்ட கெமிக்கல் பொருட்களை கலந்து அதை பதப்படுத்துவாங்க. இதை தான்ப்பா பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கண்ணு, நீ சொன்னது சரிதான். அட, இதெல்லாம் சரிப்பா. இப்படி உணவு பதப்படுத்தி வைக்கிறதுனால அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் எதுவும் போயிடாதா? அதெல்லாம் எதுவும் ஆகாதுண்ணே. சரியான உணவு பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி உணவை பாதுகாத்து உணவை வீணாகிறத தடுத்தா உணவு பற்றாக்குறையும் தீர்க்க முடியும். ஒரு உணவை வீணாக்கிறதுல தொடங்கி அதை பாதுகாக்கிற வரைக்கும் இவ்வளோ விஷயம் இதில் இருக்கா? அப்பா, நாமளும் இனிமே அங்கிள் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் பின்பற்றி உணவு வீணாகிறத தடுக்கலாம்ப்பா. கண்டிப்பாக கண்ணா, அப்படியே பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம். பையன் சொன்ன மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த செய்யறதன் மூலமாக நாமளும் சாப்பாடு வீணாகிறத தடுக்கலாம். இப்போ தான் வயிறோட சேர்த்து என் மனசும் நிறைஞ்சிருக்கு. நான் போயிட்டு வரேண்ணா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. உணவே மருந்துன்னு எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் எங்களை மாதிரியே உணவை வீணடிக்காமல் இருந்து உணவு பற்றாக்குறையை தீர்க்க எங்களோட சேர்ந்து முடிஞ்சதை செய்யுங்க. தொடர்ந்து பாடல் வடிவில் கேட்கலாம். பாடலை எழுதியவர் பாலு, பாடலுக்கு இசையமைத்தவர் நீலகண்டேஸ்வரன். அந்த பாடலை பாடியவர் பாலு. உணவை பதப்படுத்த முறைகள் பல உண்டு, அறிந்தால் மிக நன்று, வளர்வோம் அதை கொண்டு. உலர்த்தல் ஒரு முறையாம், உப்பு சேர்த்தல் ஒரு முறையாம், நொதித்தல் ஒரு முறையாம், நன்கு கொதித்தலும் ஒரு முறையாம். உணவை பதப்படுத்த முறைகள் பல உண்டு, அறிந்தால் மிக நன்று, வளர்வோம் அதை கொண்டு. விளைந்த பொருள் எல்லாம் வீணாய் போய்விட்டால் விளைத்தவன் உழைப்பெல்லாம் வீணாய் போகுமன்றோ. விளைந்த பொருள் எல்லாம் வீணாய் போய்விட்டால் விளைத்தவன் உழைப்பெல்லாம் வீணாய் போகுமன்றோ. வறுமை வந்திடுமே, பசி பஞ்சமும் ஓங்கிடுமே, வாழ்வும் தாழ்ந்திடுமே, பெரும் துன்பமும் சூழ்ந்திடுமே. வறுமை வந்திடுமே, பசி பஞ்சமும் ஓங்கிடுமே, வாழ்வும் தாழ்ந்திடுமே, பெரும் துன்பமும் சூழ்ந்திடுமே. உணவை பதப்படுத்த முறைகள் பல உண்டு, அறிந்தால் மிக நன்று, வளர்வோம் அதை கொண்டு. வெற்றிடமாக்கலுமே பதப்படுத்தலில் ஒரு முறையாம், குளிரூட்டலும் இதில் உண்டு, அது அனைவரும் அறிந்திடுவே. வெற்றிடமாக்கலுமே பதப்படுத்தலில் ஒரு முறையாம், குளிரூட்டலும் இதில் உண்டு, அது அனைவரும் அறிந்ததுவே. வேதியியல் முறைகளையும் நம் கருத்தினில் கொண்டிடலாம், வேண்டிய காலம் மட்டும் நம் உணவினை காத்திடலாம். வேதியியல் முறைகளையும் நம் கருத்தினில் கொண்டிடலாம், வேண்டிய காலம் மட்டும் நம் உணவினை காத்திடலாம். உணவை பதப்படுத்த முறைகள் பல உண்டு, அறிந்தால் மிக நன்று, வளர்வோம் அதை கொண்டு. உலர்த்தல் ஒரு முறையாம், உப்பு சேர்த்தல் ஒரு முறையாம், நொதித்தல் ஒரு முறையாம், நன்கு கொதித்தலும் ஒரு முறையாம். உணவை பதப்படுத்த முறைகள் பல உண்டு, அறிந்தால் மிக நன்று, வளர்வோம் அதை கொண்டு. தொடர்ந்து கதை வடிவில் கேட்கலாம். கதையை எழுதியவர் தமிழரசி, கதை சொல்பவர் சிவசங்கர். வாங்க நேயர்களே, கதையை கேட்கலாம்.
ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரகத நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை பாலவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் ஆண்டு வந்தார். அந்த அரசர் அந்த மக்கள் மேலே ரொம்ப அதிகமாக அன்பு செலுத்தினார். அவரோட ஆட்சியில் மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நாளாக நாளாக பாலவர்மனுக்கு வயது அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போ அவர் மனசுக்குள்ள 2 கவலைகள் இருந்தது. தன்னுடைய காலத்துக்கு பிறகு தன்னுடைய நாட்டை யார் பார்த்துக்க போறாங்க? தன்னுடைய ஒரே மகளை யார் திருமணம் செஞ்சுக்க போறாங்க? தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய மகளையும் நினைச்சு பாலவர்மன் ரொம்ப வருத்தத்துக்குள்ளானாரு. அவரு தன்னுடைய மகளையும் தன்னுடைய நாட்டையும் புத்திசாலியான ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க நினைச்சாரு. ஆனா அவரு எதிர்பார்த்த தகுதிகளோட யாரையுமே சந்திக்க நேரிடவில்லை. இதனால அவரு ஒரு போட்டியை அறிவிச்சாரு. அந்த போட்டியில வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு இளவரசிய திருமணம் செஞ்சு வைக்கிறதோட நாட்டையும் ஒப்படைக்கிறதா சொன்னாரு. இதை கேள்விப்பட்ட பொதுமக்கள் இருக்கிற பலர் அந்த போட்டியில ரொம்ப ஆர்வத்தோட போய் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கிட்டவங்கள பாலவர்மன் ஒரு ரூம்ல தங்க வச்சாரு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம் கொடுத்தாரு. ஒரு நாள் தங்கி காலையில எழுந்து அவங்க வந்ததும் பாலவர்மன் நீங்க எல்லாரும் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அமிச்சிட்டாரு. போட்டியே நடக்கல, அப்புறம் எப்படி நம்ம எல்லாரும் தோத்தோம் அப்படிங்கிற குழப்பத்தோடையே அந்த போட்டியில கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தரும் கிளம்புனாங்க. இப்படியே நாளாக நாளாக மக்கள் வர்றதும் அந்த போட்டியில கலந்துக்கிறதும் பின்னர் காலையில் எழுந்த உடனே போட்டியில தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மன்னன் அனுப்புனதுமாவே இருந்தது. இது குறித்து நாட்டில் ஒரே குழப்பம், மக்களுக்கு ஒரே பேச்சு. என்ன நடந்தது? அந்த ரூமுக்குள்ள போறாங்க, அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க, மறுபடியும் நைட் தங்குறாங்க. காலையில் எழுந்த உடனே மன்னர் நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அந்த அறைக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு அந்த அறைக்குள்ள இருந்த யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. மீறி கேட்டா சொல்றவங்க தலையும் வெட்டிரும், கேட்கறவங்க தலையும் வெட்டப்படும் அப்படின்னு அரசர் ஒரு கட்டளையை அறிவிச்சிருந்தாரு. அதனால உள்ள என்ன நடந்தது அப்படின்னு போட்டியாளர்கள் கிட்ட பொதுமக்கள் யாரும் கேட்கவும் இல்லை. போட்டியாளர்களும் அதை பத்தி பொதுமக்கள் கிட்ட சொல்லவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா போட்டியாளர்களுக்கு நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. நாளாக நாளாக அரசருக்கு வருத்தம் ரொம்ப அதிகமாயிட்டே போச்சு. நமக்கு ஒரு சரியான மருமகனும் நாட்டுக்கு நல்ல ஒரு அரசனும் கிடைக்கவே மாட்டாங்களோ அப்படின்னு அரசருக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு வாலிபன் அரண்மனைக்கு வந்தான். அவனும் இந்த போட்டியில கலந்துக்கிறதா சொல்லி அரசர்கிட்ட வேண்டனான். அவனோட சேர்த்தி அங்க வந்த எல்லாரையும் அரசர் தனித்தனி அறையில தங்க வச்சாரு. அடுத்த நாள் காலையில அரசரோட முகத்துல மகிழ்ச்சி பொங்குச்சு. அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. நாட்டு மக்களை எல்லாத்தையும் கூட்டி, இதோ உங்களுக்கு ஒரு புதிய அரசர் கிடைச்சிட்டாரு, ரொம்ப புத்திசாலித்தனமான அரசர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு நாடு முழுவதும் அறிவிச்சாரு. மக்கள் முழுவதும் யார் அந்த அரசர், யார் அந்த அரசர் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்டுட்டு இருந்தாங்க. அரசர் அந்த வாலிபனை காமிச்ச அடுத்த நிமிஷம் மக்கள் மனசுல இன்னொரு கேள்வி எழத் தொடங்குச்சு. அந்த அறையில என்னதான் அப்படி போட்டி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. அது மட்டும் இல்லாம இத்தனை பேர் கலந்துக்கிட்ட இந்த போட்டியில இவரு மட்டும் எப்படி வெற்றி பெற்றாரு அப்படின்னு அங்க இருந்த எல்லாருக்கும், ஏன் இளவரசிக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. எல்லாரும் உடனே போட்டியோட ரகசியத்தை சொல்லுங்க, போட்டியோட ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்க தொடங்கினாங்க. அரசர் உடனே அதை உங்க புதிய அரசரே சொல்லட்டுமே அப்படின்னு சொன்னாரு. அப்போ அங்க முன்னாடி வந்த அந்த வாலிபன், நாங்க தங்கியிருந்த அறையில ஒரு பெரிய கிண்ணத்துல பாலும் இன்னொரு பெரிய கிண்ணத்துல தயிரும் இருந்தது. நான் பாலை கொஞ்சமா எடுத்து கொதிக்க வச்சு பயன்படுத்தினேன். தயிரில் கொஞ்சம் தயிரை எடுத்து மீதி இருந்த பாலில் போட்டேன். இப்போ மிச்சமான தயிரை குளிர்சாதன பெட்டியில வச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய தானியங்கள் ஈரமாக இருந்தது. அதை எடுத்து வெயில கொட்டி காய வச்சேன். அதன் பிறகு அதை மூட்டையை கட்டி பத்திரப்படுத்தி வச்சேன். அது மட்டும் இல்லாம நான் தங்கியிருந்த அறைக்கு வெளியே ஒரு பெரிய எலுமிச்சை பழ மரம் இருந்தது. அதுல 100க்கும் மேற்பட்ட பழங்கள் இருந்தது. நிறைய பழங்கள் கீழே வீணாக இருந்தது. அந்த பழத்தை எடுத்து அரிஞ்சு ஊறுகாய் போட்டு எடுத்து பத்திரப்படுத்தி வச்சேன். நான் இருந்த அறையில இதை மட்டும்தான் நான் செஞ்சேன், வேற எதுவும் செய்யல. ஆனா இந்த போட்டியில் எப்படி வெற்றி பெற்றேன்னு உங்களை மாதிரி எனக்கு குழப்பமா தான் இருக்கு அப்படின்னு அந்த வாலிபன் சொன்னாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த போட்டியில நான் எப்படி வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறது உங்களோட சேர்த்து எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது அரசர் சொல்லணும் அப்படின்னு நானும் உங்களோட சேர்ந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த வாலிபர் சொன்னாரு. இதையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்த அரசர், தம்பி நீ இவ்வளோ நேரம் சொன்னியே, இந்த செயல்பாடுகளுக்காக தான் நான் உன்னை அரசனாவே தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு.
என்னங்க ஐயா சொல்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு பொதுமக்கள் இருந்து ஒருத்தர் கேட்டாரு. மக்களே எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. ஒரு போரில் வெற்றி பெறுபவன் மட்டும் வீரன் இல்லை, வீரம் மட்டுமே ஆட்சி புரிவதற்கான ஒரு தகுதி இல்லை. ஒரு அரசன் ஆளக்கூடிய தேசமானது பசி பஞ்சமில்லாத தேசமாக இருக்க வேண்டும். இதுக்கு உணவு மேலே ஒரு அக்கறையும் உணவு பாதுகாப்பு முறை மேலே ஒரு கவனமும் இருக்கக்கூடிய அரசர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுறாங்க. இவர் பாலை கொதிக்க வச்சது கொதித்தல் செயல்பாடு, தயிரை புற போட்டது நொதித்தல் செயல்பாடு, பாலையும் காய்கறிகளையும் குளிர்சாதன பெட்டியில் வச்சது உறைய வைத்தல் முறை, தானியங்களை காய வச்சது உலர வைத்தல் முறை, எலுமிச்சை பழங்களை ஊறுகாய் போட்டது உப்பிடல் முறை. இப்படி அரசர் பேசிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருந்த ஒருத்தர், ஐயா முறை அப்படின்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன முறை அது அப்படின்னு கேட்டாரு. ஐயா, உலர வைத்தல், உறைய வைத்தல், கொதிக்க வைத்தல், நொதித்தல், உப்பிடல் இவை எல்லாமே உணவு பாதுகாப்பு முறையாகும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு கெட்டு போகாம இருக்க சமையல் அறையில பின்பற்றக்கூடிய ஒரு அறிவியல் முறை தான் இது. அந்த போட்டியில கலந்துக்கிட்ட யாருமே இந்த உணவுப் பொருட்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கல. அவங்க வந்தாங்க, பயன்படுத்தினாங்க, அப்படியே போட்டுட்டு காலையில போயிட்டாங்க. ஆனா இவரு மட்டும்தான் சரியான உணவு பாதுகாப்பு முறைகள் மூலமா அந்த அறையில் இருந்த உணவுப் பொருட்கள் கெட்டு போகாம பார்த்துக்கிட்டாரு. ஒரு அறையில் இருந்த உணவுப் பொருட்களையே கெட்டு போகாம இவர் பார்த்துக்கும் போது இந்த நாட்டையும் என் பொண்ணையும் நல்லா பார்த்துக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இப்படி சொல்லி அரசர் முடிக்கவும் மக்கள் எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்னங்க, புதிய அரசர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு, நாட்டை நல்ல முறையில வழி நடத்தினாரு. பஞ்சம் பட்னி அப்படி எதுவும் இல்லாம மக்கள் முறையான உணவு பதப்படுத்தும் முறைகளை பயன்படுத்தி வளமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இப்படியாக இந்த கதை முடியுது. இந்த கதைக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறைக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கு. அதனால அன்றாட வாழ்வியல் இருக்கக்கூடிய அறிவியலை தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையை வளமா வாழுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து கவிதை வடிவில் கேட்கலாம். கவிதை எழுதியவர் நித்யா, கவிதை வாசிப்பவர் பிரவீன். உலகில் வாழும் உயிர்களுக்கு ஆற்றல் தருவது உணவாகும். உண்ணும் உணவே முதலாகும், உணவை காப்பது அறிவாகும். உலகில் வாழும் உயிர்களுக்கு ஆற்றல் தருவது உணவாகும். உண்ணும் உணவே முதலாகும், உணவை காப்பது அறிவாகும். காய வைத்தல் ஒரு முறையாம், நொதிக்க வைத்தலும் ஒரு முறையாம். உப்பை சேர்ப்பதும் ஒரு முறையாம், உலர வைப்பதும் ஒரு முறையாம். காய வைத்தல் ஒரு முறையாம், நொதிக்க வைத்தலும் ஒரு முறையாம். உப்பை சேர்ப்பதும் ஒரு முறையாம், உலர வைப்பதும் ஒரு முறையாம். கொதிக்க வைத்தலும் கூட இங்கே பதப்படுத்தலின் வகை சேரும். உறைய வைத்தல் அனைவருமே பயன்படுத்தும் முறையாகும். கொதிக்க வைத்தல் கூட இங்கே பதப்படுத்தலின் வகை சேரும். உறைய வைத்தல் அனைவருமே பயன்படுத்தும் முறையாகும். உணவை முறையாய் பதப்படுத்த அனைவரும் அறிந்திட வேண்டும் இங்கே. அறிவியல் உண்டு சமையலிலும், அறிவாய் நண்பா நன்றாய் நீ. உணவை முறையாய் பதப்படுத்த அனைவரும் அறிந்திட வேண்டும் இங்கே. அறிவியல் உண்டு சமையலிலும், அறிவாய் நண்பா நன்றாய் நீ. வியர்வை சிந்தி விவசாயி விளைத்த பொருளை வீணாக்கி கெட்டுப்போக விடலாமா, மனிதா கொஞ்சம் சிந்திப்பாய். வியர்வை சிந்தி விவசாயி விளைத்த பொருளை வீணாக்கி கெட்டுப்போக விடலாமா, மனிதா கொஞ்சம் சிந்திப்பாய். ஒருவர் பசியில் வாடுகையில் ஒருவர் உணவை வீணாக்கல். உற்ற செயலா நீயே சொல், நல்வழியதனை நாடிச்செல். ஒருவர் பசியில் வாடுகையில் ஒருவர் உணவை வீணாக்கல். உற்ற செயலா நீயே சொல், நல்வழியதனை நாடிச்செல். உணவு பொருளை இனி நாமும் கெட்டுப்போக விடமாட்டோம். உரிய முறைகள் பின்பற்றி உணவை நாமும் காத்திடுவோம். உணவு பொருளை இனி நாமும் கெட்டுப்போக விடமாட்டோம். உரிய முறைகள் பின்பற்றி உணவை நாமும் காத்திடுவோம். அறிவியல் முறைகளை பின்பற்ற அனைவரும் உறுதி ஏற்றிடுவோம். பொருளாதாரம் உயரட்டும், இனி பசியும் பஞ்சமும் ஒழியட்டும். அறிவியல் முறைகளை பின்பற்றி அனைவரும் உறுதி ஏற்றிடுவோம். பொருளாதாரம் உயரட்டும், இனி பசியும் பஞ்சமும் ஒழியட்டும். நேர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என்ன கொம்பா, மதிய சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டா ராமு, ஆனால் சாப்பாடு கெட்டு போயிடுச்சு. என்னடா சொல்கிற கொம்பா? ஆமாம் ராமு, சாப்பாடு வாங்கணும். தினமும் என் சாப்பாடு கெட்டு போயிடுது ராமு. இனிமே உன் சாப்பாடு கெட்டு போகாதுடா. அப்படியா? எப்படிரா? சொல்கிறேன் கேளு. நம்ம கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில் நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறத பற்றியும்,
அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை பற்றியும் அறிவியல் ஆராய்ச்சியாளரும் முனைவர் கலாம் இளம் பெண்களுக்கான அறிவியல் ஆராய்ச்சி விருது பெற்ற முனைவர் ஆர் சூரிய பிரபா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அப்படியா, கேட்கலாம் வா. அன்பார்ந்த வணக்கம். நான் முனைவர் ரா சூரியபிரபா. நானோ மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் சார்ந்த துறையில் ஆராய்ச்சி பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறேன். இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, உணவு பதப்படுத்துதலில் அறிவியலின் பங்கு. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஆர்வம் குறையாத ஒரு துறை, தினம் தினம் புதுமைகளை கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு துறை அப்படின்னா அது உணவு தயாரித்தல். உணவு எதுக்காக நம்ம பதப்படுத்துகிறோம்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உணவை எடுத்து செல்லும் போதோ, இல்லை ரொம்ப நாளைக்கு அந்த உணவை வந்து நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம உணவு பதப்படுத்துதல் முறையை சொல்கிறோம். சுவை அதையெல்லாம் தாண்டி சுவை கெட்டு போகாமல் இருக்கணும், அதனுடைய வேதியியல் தன்மை வந்து கெட்டு போகாமல் இருக்கணும், நறுமணம் கெட்டு போகாமல் இருக்கணும், அப்படிங்கிற பல காரணங்களுக்காக நம்ம வந்து உணவு பதப்படுத்தல் முறையை கையாளுறோம். எடுத்துக்காட்டுக்கு ஊறுகாய் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஊறுகாய்னாலே உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நுண்ணுயிர்கள் வந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக போடுறோம். சரியா? நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது என்ன? பாக்டீரியா, பூஞ்சைகள், இவையெல்லாம் நான் அந்த உணவில் வரும்போது, கையாளும்போது, இல்லை காற்றின் மூலமாகவோ அதுக்குள்ளே ஊறுகாய்க்குள்ளே வருது. அப்படி வரும்போது அது அந்த ஊறுகாய்க்குள்ளே இருக்கிற உணவுப் பொருட்கள் ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிட்டு அது வளர ஆரம்பிக்கும். இப்போ உப்பு அதிகமாக நம்ம சேர்க்கும்போது என்னாகும் அப்படின்னா, உப்பு மூலக்கூறுகள் என்ன ஆகும்னா நுண்ணுயிர் செல்லுக்குள்ளே உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அதில் இருக்கிற திரவத்தை அதை ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற முறையில் அதை வெளியில் தள்ளி விட்டுரும். ஸோ அந்த வெளியில் தள்ளும்போது நுண்ணுயிர்களுக்கு தேவையான நீர்ச்சத்து அதில் இல்லாமல் போகிறதுனால அந்த நுண்ணுயிர்னால் அங்கே வாழ முடியாது, அதோட இனப்பெருக்கத்தை நடத்த முடியாது. ஸோ அதுக்காக நம்மளுக்கு உப்பு அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறையா இனிப்பு வகை இதில் வந்து இனிப்பு அதிகமாக நம்ம சேர்த்தும் போது என்ன ஆகுது? இதே முறை தான். அந்த நுண்ணுயிருக்குள் இருக்கிற நீர் சத்து வெளியில் வந்துடுறதுனால நுண்ணுயிர்னால் இருக்க முடியாது, வாழவும் முடியாது. அது இல்லாமல் நம்ம ஒரு சாதாரணமாக நம்ம அந்த காலத்திலிருந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு உணவு பதப்படுத்தல் முறை என்ன அப்படின்னா உலர்த்துதல். ஸோ எதுக்காக உலர்த்துறாங்க? இப்போ தானியங்கள், சிறுதானியங்கள், மாவு பொருட்கள், இது எல்லாத்தையுமே வந்து நாம் உலர்த்துறோம். வெயிலில் காய வைக்கிறாங்க, சோலார் ட்ரையிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வெயிலில் காய வைக்கும்போது என்னாகும்? வெயில் இருக்கிற மிதமான வெப்பத்தினாலையும் அது நீர் பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆவியாக்கி விட்டுரும். அது வந்து நம்ம உணவு மேலே அந்த நுண்ணுயிர்கள் வளராமல் தடுக்குது. ஸோ அதுக்கு உலர்த்துதல் தன்மை எதுக்காக அப்படின்னா, நீர்ச்சத்து இல்லாத போது அதுக்கு ஒரு பாதகமான என்விரான்மெண்ட் அது கொடுக்குது. ஸோ அந்த பாதகமான சூழ்நிலையில் அந்த நுண்ணுயிரினால் வளர முடியாது. முக்கியமாக பாக்டீரியாக்கள் அதில் வளரவே முடியாது. அதே மாதிரி பூஞ்சைகளுமே அதில் வளரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால தான் அந்த காலத்திலிருந்து பயிறு, பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே வந்து தோட்டத்திலிருந்து அறுவடை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதை நல்லா வெயிலில் உலர்த்திட்டு தான் நம்ம வந்து மூட்டையில் பிடிக்கிறாங்க இல்லையா? அதையும் தாண்டி இப்போ நம்ம ரொம்ப அன்றாட வாழ்வில் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு பதப்படுத்துதல் முறை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது கரெக்டான ஒரு சரியான முறையா அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம வந்து ஒரு முக்கியமான முறையை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா குளிர்பதன முறைகள். எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் தயாரித்தாலும் அதை கொண்டு போய் உடனே நம்ம எதில் வைப்போம்? ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். அது வந்து நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் அதுக்கு வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கொண்டு போய் அந்த குளிர்பதன முறையை தான் நம்ம கையாளுறோம். ஒரு சில பருப்பு வகைகள் அது எல்லாத்தையுமே கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க. மசாலா பொடிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் தேவையில்லாத ஒரு செயல்முறைகள் தான். ஸோ திரவ உணவுப் பொருட்கள் இப்போ பருப்பு குழம்பு அப்படின்னெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம வந்து உள்ளே வைக்கணுங்கிறது கிடையாது தான். ஆனாலும் நம்ம வந்து அந்த முறைகள் நம்ம கையாளுறோம். ஸோ இந்த மாதிரி குளிர்பதன முறைகள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக மாமிச உணவுப் பொருட்கள், அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம உறைபனி குளிர் முறை மூலமாக நம்ம வந்து பதப்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அது தேவைப்படுது. ஆனால் எல்லா உணவுப் பொருட்களுக்குமே வந்து குளிர்பதன முறை வந்து சரியான முறை கிடையாது. டெய்லியும் வந்து நம்ம பால் வாங்குகிறோம். ஸோ அது வந்து பாஸ்டரைஸ்டு மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற முறை என்ன அப்படின்னா, தேவையில்லாத பாக்டீரியாக்களை அழிச்சிட்டு நல்ல பாக்டீரியாக்களை மட்டுமே வச்சுருக்கிற ஒரு முறை. ஒரு குறைவான வெப்பநிலையில் ஒரு அடிக்கடி
சூடேற்றப்பட்ட பால் தான் என்ன ஆகுது அப்படின்னா பாஸ்டரைஸ்டு மில்க் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த பால் வந்து அதுவும் கூட ஒரு பதப்படுத்துதல் முறை தான். ஸோ ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத நுண்ணுயிர்களை அங்கே நம்ம வரவிடாமல் பார்த்துக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அது உணவு பால் கெட்டு போகாமல் அது பார்த்துக்குது இல்லையா. பாலில் முதல்லையே இயற்கையாகவே லாக்டோபேசில்லஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கும். அது வந்து வெப்பம் அதிகமான சூழ்நிலையில் நல்லா வளரும். சில உணவு கெட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த பாக்டீரியாக்கள் என்ன ஆகுது அப்படின்னா சாதாரண வெப்பநிலையிலேயே அது இறந்து போயிடும். ஸோ நம்ம பாஸ்டரைசேஷன் அந்த முறைகளை நம்ம கையாளும் போது என்ன ஆகுதுன்னா அந்த தேவையில்லாத பாக்டீரியாக்கள் எல்லாம் கொல்லப்படும். ஸோ இது வந்து ஒரு உணவு பதப்படுத்துதல் முறை தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அறிவியல் அப்படிங்கிறது தான் அந்த பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன கொம்பா கேட்டியா? கேட்டா ராமு, இந்த தகவல்லாம் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. சரி வா, சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். உணவுப் பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறத பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றியும் நேயர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை கொடுத்ததுக்காக இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நாடகம், பாடல், கவிதை, கதை ஆகியவற்றுக்கு அறிவியல் சார்ந்த கருத்துக்களை எங்களுக்கு தந்து உதவிய கலாம் இளம்பெண்களுக்கான அறிவியல் ஆராய்ச்சி விருது பெற்றவரும் அறிவியல் ஆராய்ச்சியாளருமான முனைவர் ஆ. சூரியபிரபாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியை தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திர அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.